ஹலோ கைஸ், வெல்கம் டு கோடிங் ஷாப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் அண்ட் டபுள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸில் நான் பைத்தான் ப்ரோக்ராமோட ஃபுல் கோர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், list.py போட்டு. ஓகே, லிஸ்ட்டுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர். இப்போ பாருங்கள், லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம லிஸ்ட்டோட வேல்யூவை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 5, hello, false, இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இன்டிஜரும் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கோம், அண்ட் பூலியன் வேல்யூஸும் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எந்த டைப் வேல்யூ வேணாலும் கொடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டோட வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு பிரிண்ட்டுன்னு போட்டு அதுக்குள்ளே லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் கொடுத்துடணும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0, 0, 1, 2, 3 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 கொடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே 1 கொடுத்தேன்னா நம்மளுக்கு 0, 1 இந்த நம்மளுக்கு 2 பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், 2 பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஹலோ பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். 0, 1, 2, 3, 4, 5 5th இருக்குது. நம்மளுக்கு ஹலோ பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹலோ கூட பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5ல் இந்த ஹலோ இருக்குது, 6ல் ஃபால்ஸ் இருக்குது. நான் 7 கொடுத்து பார்க்குறேன். 7 கொடுத்தா என்ன ஆகும்? நம்மளுக்கு எரர் தான் வரும். பாருங்கள், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்சுன்னு காட்டுது. இப்படி நம்ம அதிகமான வேல்யூவை கொடுக்கக்கூடாது. இது நம்மளுக்கு 0லேருந்து 6 வரைக்கும் தான் கொடுக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்கே கமா போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது நம்ம இதை ஆட் பண்ணுறதுக்கு. அதுனா அப்கமிங் டைமில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லிஸ்ட்டு ஸ்லைசிங்கை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டு ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டை இப்போ இந்த ஹலோ இதெல்லாம் அழிச்சிடுறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போது லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்ணோமோ சேம் டு சேம் அதே மாதிரி தான். பாருங்கள், 0லேருந்து நான் 5 வரைக்கும் கொடுக்குறேன். நம்மளுக்கு எவ்வளோ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு 5 வரைக்கும் வந்திருக்கு. அது ஏன் 5 வரைக்கும் வந்திருக்குன்னா 0 பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5 நம்மளுக்கு இந்த 5 இங்கே பிரிண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வெளியே தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே 6 கொடுத்தேன்னா நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5 6ஓட முன்னாடி வேல்யூ 5 நம்மளுக்கு 89 பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 89 பிரிண்ட் ஆகுது. நம்மளுக்கு 0 கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது அப்படியே 0ன்னு கணக்கு எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ நான் இங்கே 0 கொடுக்குறேன். நான் இங்கே 6 கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அது லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கும். நான் இங்கே 0வும் கொடுக்கல, இதுவும் இந்த லாஸ்ட் வேல்யூவும் கொடுக்கலன்னா அது அப்பவும் எடுத்துக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ இங்கே இருக்கிறது எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடும். பாருங்கள், நான் வெறும் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், அப்போவும் பிரிண்ட் ஆகிடுது. ஓகே, நான் இதோட ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மெத்தட்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லிஸ்ட்டு நம்மளுக்கு ஆர்டர் வைஸில் இருக்குது. நான் ஆர்டர் மாற்றிக்கிறேன் கொஞ்சம். 344 44 இப்போது 1, 2, 3, 44 44 5 89 இப்போது இது ஆர்டர் வைஸ் இல்லாமல் இருக்குது. நான் இப்போ இதை ஆர்டர் வைஸாக நம்ம பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டு டாட்
சார்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டு இப்போ சார்ட் பண்ணி வரும். நம்மளுக்கு இப்போ நன் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே நன் வந்திருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்தா நம்மளுக்கு வராது. நான் இதை ஜஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும். நான் Ctrl X கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு நான் இங்கே போட்டுடுறேன். இப்படி நான் பண்ணால் தான் இதோட ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 1 2 5 44 89 344 அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். நான் இதுக்குள்ளே லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும். லிஸ்ட்டு நம்மளுக்கு எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு பேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் மட்டும் இல்லை, வேறு கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணலாம். லிஸ்ட்டு டாட் இப்போ நான் ரிவர்ஸ்ன்னு எனக்கு இங்கே காட்டுது. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் கொடுத்தேன். நான் இதுக்கு ஜஸ்ட்டு இது மாதிரியே கொடுத்து நான் எப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு எதுவும் பிரிண்ட் ஆகுது, நல்லா தான் இருக்கும். நான் இங்கே லிஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுத்தா தான் அது வரும். இதை பாருங்கள், இதை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். 89 5 44 அந்த மாதிரி வரும். பாருங்கள், 89 5 44 அந்த மாதிரி வரும். ஓகே, நம்ம இன்சர்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டு டாட் இன்சர்ட் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. நான் இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ 0 இண்டெக்ஸ் வேல்யூவில் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 0, வேல்யூ நான் சும்மா வேல்யூவே கொடுத்துட்றேன். இப்போ நான் 0 இண்டெக்ஸில் நான் இந்த வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ இந்த 1 என்ன ஆகும், 0லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். 1 2க்கு போயிடும், 2 3க்கு போயிடும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது 1க்கு முன்னாடி இது வந்துடுச்சு. இப்போ இந்த 0 வேல்யூ இண்டெக்ஸு இது 1, இது 2, இது 3, இது 4 அந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் வேறு வேல்யூ இப்போ நான் வேறு பண்ணி பார்க்கலாம். இப்போ 44க்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம். 0 1 2 3 இண்டெக்ஸில் 44 இருக்குது. 44க்கு முன்னாடி நம்ம 34 கொடுத்து பார்க்கலாம். 3 இண்டெக்ஸில் 34 இங்கே பாருங்கள், 3 இண்டெக்ஸ் 34 இருக்குது, 44 அதுக்கப்புறம் தான் வருது. ஓகே, நம்ம இன்சர்ட் மெத்தடை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது, பாப்புன்னு ஒன்று. லிஸ்ட்டு டாட் பாப். இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ நான் இண்டெக்ஸ் 0 கொடுத்துருக்கேன். இந்த 0 இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது டெலீட் ஆகிடும். இதை பாருங்கள், 1 இருக்குது, இந்த 1 டெலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் எந்த இண்டெக்ஸ் கொடுத்தாலும் அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ டெலீட் ஆகிடும். இப்போ இது 0 1 2 இண்டெக்ஸில் 344 இருக்குது. 344 நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். 0 1 2 2ல் தான் இது இருக்குது, 344 அது டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது டெலீட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ டபுள்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ டபுள்ஸை பற்றி லிஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நான் டபுள்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த பெஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணி டபுள்ஸ் டாட் py போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டபுள்ஸையும் லிஸ்ட்டையும் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பாருங்கள், டபுள்ஸ் = நான் இப்போ பேரந்தசிஸ் கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தோம், இப்போ இங்கே பேரந்தசிஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 1 2 3 4 6 கொடுத்துருக்கேன். 6 வேணாம், 5 கொடுத்துட்றேன். இப்போ வரும், இது ஒரு ஃபுல் டப்புள். இது இவ்வளோ தான் கொடுக்குறோன்னு இல்லை, எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் டப்புள்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா, டப்புள்ஸ் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. டப்புள்ஸை எந்த வேல்யூயும் ஆடு மைனஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம வேல்யூவை ஜஸ்ட்டு யூஸ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். ஓகே, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு டப்புள். இப்போ நம்ம சிங்கிள் டப்புள் ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. டப்புள்ஸ் = இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 அப்படின்னு கொடுத்தோன்னா இது ஒரு ராங்.
இது ஒரு டப்புள் கிடையாது. சாரி, நான் பிரிண்ட்டாக பண்ணல. பிரிண்ட் டப்புள்ஸ் எல்என் 1ன்னு கொடுத்துட்றேன். டப்புள்ஸ் 1. இப்போ நம்மளுக்கு இது ஒரு டப்புளே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு வேல்யூ. நம்ம இந்த பேராந்திசிஸை தெரியாமல் போட்டுட்டோன்னு அது நினச்சிக்கும். அப்போ எப்படி ஒரு சிங்கிள் டப்புளை க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு கமா கொடுத்துடணும். பக்கத்தில் கமா கொடுத்தா இங்கே ப்ராக்கெட் வந்துவிடும். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஜஸ்ட்டு பக்கத்துலேயே எழுதிக்கிறேன். பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன். ராங் வே டு கிரியேட் ஏ சிங்கிள் வேல்யூ டப்பிள். கரெக்ட் வே என்ன? அப்போது டப்புள்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எப்படி 1,2. சாரி, 1 பக்கத்தில் கமா போட்டணும். இங்கே நீங்கள் 1 கொடுங்க, பேர் கொடுங்க, ஏதாவது கொடுத்துருக்கோம். பாருங்கள், நான் பைத்தான்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பக்கத்தில் நான் கமா கொடுத்துருந்தா இது ஒரு சிங்கிள் வேல்யூ டப்புள். ஓகே, இதுதான் டப்புள்ஸ். இது டப்புளோட நம்ம வேறு மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ டப்புளோட சும்மா கொஞ்சம் மெத்தட் தான் டப்புள் அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே கொடுத்துடலாம். டாட் கவுண்ட். சாரி, இங்கே நம்ம எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை கொடுத்துக்கலாம். அந்த வேல்யூ கொடுத்தா தான் அந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ ஜஸ்ட்டு இங்கே 1 கொடுத்துருக்கேன். நமக்கு 1 எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி இங்கே கொடுக்கும். பாருங்கள், இங்கே 1 தான் இருக்குது. நான் பக்கத்தில் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 1 2 3 4 5 6 1 கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இப்போ 6 வரும். இப்போ பாருங்கள், 6 வந்துருக்கு. இதே மாதிரி நம்ம வேறு இன்னொரு மெத்தட் இருக்குது. பிரிண்ட் போட்டுட்டு டப்புள்ஸ் டாட் இண்டெக்ஸ் போட்டுட்டு நம்ம இப்போ இந்த நம்பர் போடணும். நம்மளுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அது நம்மளுக்கு காட்டிடும். இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன். இப்போ 5 எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு காட்டும். 4 இண்டெக்ஸில் இருக்குதுன்னு காட்டுது. 0 1 2 3 4 இண்டெக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இதுதான் லிஸ்ட்டுக்கும் டப்புள்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. டப்புளில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, லிஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த டாப்பிக்கை முடிச்சாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சீரிஸில் நான் பைத்தன் ப்ரோக்ராமிங்கோட ஃபுல் கோர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.